இலங்கை என்றுமில்லாதவாறு ஒரு பெரும் சவாலை சந்திக்கப் போகிறது. அரசியல் நெருக்கடி ஒன்று ஏற்பட போகிறது என்கின்ற நிலைமை இப்பொழுது பேசுபொருளாக வந்திருக்கிறது. அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம். தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள். அதை தொடர்பான தகவல் நாளைய தினம் பத்திரிகையாளர் மாநாடு வைத்து அறிவிக்கப்பட இருக்கிறது. அவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம். அதே வேளையிலே டிஐஜி சந்தன கொடித்துவக்கு வெளியிட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்கள், இந்த சிறைச்சாலைக்குள் ஆயுதங்கள் எவ்வாறு வந்தன, ஆயுதங்களை யார் கொண்டு வந்தார்கள், எவ்வாறு இந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல். அதே வேளையில் 1814 ஆயுதங்கள் பாதாள உலக குழுவினரால் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அளவுக்கு மீறி சொத்துக்கள் வைத்திருக்கின்ற நபர்கள் தொடர்பான விவரங்கள் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கின்றன என்றும், அவை தொடர்பான விசாரணைகள் நேற்றைய தினமும் ஒரு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. அதுபோன்று மேலதிக விசாரணைகள் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். கனடாவின் டொரண்டோவில் இடம்பெற்ற தெருவிழாவின் போது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே 2 கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் தெரிய வந்திருக்கிறது. இவைகள் தொடர்பாகத்தான் ஆராயப்போகிறோம். வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே செல்லலாம். இலங்கை நாட்டிலே அண்மையிலே சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த பாரிய கலவரத்தின் பின்னணியில் பெரும் சதி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீதியமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். நீதியமைச்சர் அதற்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இலங்கை வரலாற்றிலே என்றும் இல்லாதவாறு அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் நீதியமைச்சர். வெளிநாடுகளில் மட்டுமே தான் நாம் பார்த்திருக்கின்றோம். வெளிநாட்டில் இருக்கின்ற அமைச்சர்கள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் அவற்றை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இலங்கையில் ஏதோ ஒரு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு எதிர்த்தரப்புகள் முனைப்பு காட்டி வருகின்றன என்று பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஏதோ ஒரு சதித்திட்டத்தை தீட்டி இந்த அரசாங்கத்தை இல்லாது செய்வதுதான் அவர்களது நோக்கமாக இருப்பதாக கருதப்படுகிறது. நீதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு கையெழுத்து வேட்டையும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய நீதி அமைச்சரை பதவி விலக சொல்லும் அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பலம் இருக்கிறதா என்றால் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறது. அரசாங்கம் நினைத்தால் என்னவற்றையும் சாதித்து கொள்ளலாம். ஜனாதிபதி முறையுமே இல்லாமல் செய்யலாம். ஆனால் அரசாங்கம் எல்லாவற்றுக்கும் பொறுமை காத்து வருகிறது என்று வருகின்ற வேளையில் அரசாங்கம் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்றே அர்த்தப்படுகிறது. ஆனால் எதிர்த்தரப்புகள், உங்கள் பலருக்கு தெரியும், இந்த நாடை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ட பல்வேறுபட்ட எதிர்த்தரப்புகள் இன்றைக்கு என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த நாட்டிலே பெட்ரோலுக்கு கியூபில் நின்றதும், சத்தான உணவுகள் இல்லாத மக்கள் செத்ததும், முட்டை விலை உயர்வை கண்டதும் எந்த அரசாங்கத்தில் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஏதோ ஒரு சதித்திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுது செயலாற்றி கொண்டு வருகிறது. இதே வேளையில் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதவான்களுடைய பதவிக்காலத்தை நீடிப்பது, அதாவது அவர்கள் ஓய்வை நெருங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களது வயதிலேயே நீடிப்பதற்கு அரசாங்கம் ஒரு ஆலோசனையை முன்வைத்திருக்கிறது. ஒரு தரப்பு அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது, மற்ற தரப்பு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. உச்ச நீதிமன்றங்களில் வேலை செய்கின்ற நீதிபதிகளது பதவிக்காலத்தையும் நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்து வருகிறது. ஆனால் இதே அரசாங்கம் மிக மிக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மிக இலகுவாக செய்துவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றுக்கும் எதிர்க்கட்சிகள் இப்பொழுது எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலருக்கு வழக்குகள் இருக்கின்றன. எனவே அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் தான் அவற்றை மிக இலகுவாக கொண்டு செல்லக்கூடியவர்கள். இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது சொன்னால், இப்பொழுது நீதிபதிகளை மாற்றுகின்ற வழியில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எனவேதான் இருக்கின்ற நீதிபதிகளை வைத்துக்கொண்டு இந்த சட்டத்தை அப்படியே கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு அரசாங்கம் வந்திருப்பதாக தெரிவிக்கிறது. பெரும்பான்மை பலத்தோடு இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து இவற்றை மிக இலகுவாக செய்துவிடும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் பின்னணியிலும் பல்வேறுபட்ட சதிகள் அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றகுமார் திசாநாயக்கா அரசாங்கம் வெளித்தெரியாது விட்டாலும் கூட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இப்பொழுது சந்தித்து வருகிறது. இதன் ஒரு கட்டமாகத்தான் பிரான்சுக்கு செல்ல இருந்த ஜனாதிபதியின் பயணம் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாட்டில் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு நாடி துடிப்பாகத்தான் பல்வேறுபட்ட விடயங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது சிறைச்சாலையிலே ஒரு குழப்பம் ஏற்படுத்தி முடிந்தாகிவிட்டது. அதுவும் தோற்றுப்போய் இருக்கின்ற நிலையில் அதை வைத்துக்கொண்டு இப்பொழுது
அரசியல் செய்வதற்கு எதிர்த்தரப்புகள் முனைப்பு காட்டி வருகின்றன. உங்கள் பலருக்கு தெரியும், கடந்த வருடம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மூளைக்கு மூளை துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் மிக விரைவாக இடம்பெற்று வந்தன. பாதாள உலக குழுக்களை வைத்து அவ்வாறும் ஒரு செயற்பாடு நகர்த்தி பார்க்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் ஏற்பட போகிறதா என்கின்ற ஒரு தன்மையும் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நேற்று இடம்பெற்று விட்டது. எனவே இந்த துப்பாக்கி சூடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் தமிழர்கள் தங்களுக்கு எதுவுமே இல்லை என்று நிம்மதியாக இருந்து விடலாம் என்று தமிழர் தரப்பு நினைத்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் தமிழர்களது அரசியல் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறியிருப்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களின் மூச்சாகவும் பேச்சாகவும் இருந்து வருகின்ற தமிழரசு கட்சி எங்கே இருக்கின்றது என்ற நிலைமை இப்பொழுது தேடி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தமிழரசு கட்சி வந்திருக்கிறது. இப்பொழுது இன்னொரு அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு கூட்டு அமைப்பதற்கு தமிழரசு கட்சி முனைப்பு காட்டி வருகிற தனி ஒரு அமைப்பாக தமிழர்கள் தரப்பாக வடக்கில் கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து செயலாற்றி வந்த தமிழரசு கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒற்றுமையாக செயற்பட்டு வந்த தமிழரசு கட்சி இப்பொழுது முஸ்லீம் காங்கிரஸோடையும் மலையக கட்சிகளோடும் இணைந்து ஒரு கூட்டு வைப்பதற்கான முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதில் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரனால் இந்த விடயம் பதில் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரனால் இந்த செயற்பாடு முன்னெடுத்து செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோடு தமிழரசு கட்சியால் தொடர்ந்து பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது உதிரிகளாக இருக்கின்ற பல்வேறு கட்சிகளாக இருக்கட்டும், சங்க கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் தரப்பு கட்சியை உருவாக்கினால் என்ன என்பது போன்றும் மக்கள் மத்தியிலே பேச்சுக்கள் எழுந்திருக்கின்ற இந்த வேளையில் இவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்குகின்ற வகையில் நாளைய தினம் ஒரு அறிவிப்பு வர இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முஸ்லீம் காங்கிரஸ், மலையக கட்சிகள் மற்றும் பல்வேறுபட்ட கட்சிகளை ஒன்றிணைத்து, நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதாவது சங்க கட்சியும் அவற்றில் இணையப் போகிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 கட்சிகள் இவற்றில் அங்கம் வகிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழர்கள் அது இருப்பு இப்பொழுது கேள்விக்குறியாகத்தான் போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. சொந்த கட்சிக்கே வழக்கு வைத்து இப்பொழுது தமிழரசு கட்சி இப்பொழுது நீதிமன்றத்தில் நிற்கின்ற அதே வேளையில் தலைமைத்துவம் அற்ற ஒரு கட்சியாக அது வாழ்ந்து வருகின்ற வேளையில் முன்னர் ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அவற்றுக்காக குரல் கொடுக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது, அவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று வருகின்ற வேளையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்றுவிட்டன. இந்த சம்பவங்கள் எவற்றுக்குமே குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கருத்து, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று வருகின்ற வேளையில் தமிழரசு கட்சி இருந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மூத்த தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற CVK சிவஞானம் போன்றவர்கள் அந்த கட்சியில் இருந்தும் கூட அந்த கட்சி இவ்வாறான நிலைமைக்கு சென்றிருக்கிறதா என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுதும் பரவலாலும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதே வேளையில் தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் அவற்றை எதிர்த்து கதைக்க முடியாத ஒரு நிலைமைக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அந்த கட்சிக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை தெரிவித்துவிட்டால் தாங்களும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவோம் என்கின்ற பயமும் இப்பொழுது அந்த கட்சிக்குள் இருப்பவர்களிடம் வேரூன்றி இருக்கிறது. எனவே தான் இவர்கள் எடுக்கின்ற எடுப்புக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்களா என்பது போன்றும் இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு ஒற்றுமையாக தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருந்தன தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரிலே. இப்பொழுது அது சிதைவடைந்து ஆளாளுக்கு ஒரு பிரிவிலே நின்று கொண்டு அவரவருக்கு வெவ்வேறு கட்சிகளை ஆரம்பித்துக் கொண்டு இப்பொழுது தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழரசு கட்சி என்ன செய்ய போகிறது? மலையகத்தில் இருக்கின்ற கட்சிகள், முஸ்லீம் காங்கிரஸ் போன்றவற்றோடு கூண்டிணைவு செய்ய போகிறது. பொது விடயங்களுக்கு ஒன்றிணைந்து செயற்பட போகிறோம் என்கின்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் மத்திய கட்சிகளையும் சேர்த்து இவற்றோடு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் பலரது விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும் இதிலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் எவையாக இருக்கின்றன சொல்லி. எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் நின்றால் ஒற்றுமையை வெல்லும் என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. இதை அந்த கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருப்பவர்கள் புரிந்து கொண்டு நடப்பார்களா என்பது மக்களது கேள்வி. இவை இப்படியே இருக்கின்ற நிலையில் 10,814 ஆயுதங்கள் பாதாள உலக குழுவினரால் இலங்கைக்குள்ளே நாடு கடத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 10,814 ஆயுதங்களும்
எங்கே என்ற கேள்விதான் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இவற்றில் ஒரு சில ஆயுதங்கள் பிடிபட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெருமளவான ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி விசாரணைகள் மேற்கொண்டு அவை எங்கெங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று கண்டுபிடித்தால் ஒழிய இவை தொடர்பான மேலதிக விவரங்கள் பெற முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இந்த சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற கொலை தொடர்பாக டிஐஜி சந்தன கொடித்துவக்கு இப்பொழுது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் எவ்வாறு தாக்குதல்கள் இடம்பெற்றன என்பது தொடர்பாக அவர் விவரித்திருக்கிறார். சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுவுக்கோடு நெருங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபராலே அனைத்தும் திட்டமிடப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே சிறைச்சாலைக்குள்ளே இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட விவரங்கள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட 2 கைதிகளே முன்னர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சிறைச்சாலை ஆணையாளராக இருந்த நபர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றமாகி சென்றதன் பிற்பாடு தான் இந்த கொலை அங்கே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த சிறைச்சாலை ஆணையாளர்களுக்கு தகவலை வழங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 சிறை கைதிகளும் தான் முதலாவது நாள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து பெறப்பட்ட பல்வேறுபட்ட உபகரணங்களை வைத்துக்கொண்டு அவர்களை தாக்கியிருக்கிறார்கள் என்றும் அவர்களது நோக்கமாக இருந்திருப்பது சிறையை உடைத்து கொண்டு வெளிச்செல்வதாக இருந்திருக்கின்ற அதே வேளையில் சிறைச்சாலைக்குள் சட்டவிரோதமாக கொண்டு வருகின்ற பொருட்களை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற ஸ்கேனர் இயந்திரம் இவர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறது. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த ஸ்கேனர் இயந்திரம் அதே வேளையில் இவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பல்வேறுபட்ட உபகரணங்கள் இவர்களால் உடைத்து சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தொடர்பாக இப்போ 200க்கும் மேற்பட்ட கைதிகள் மீது இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை குற்றம் உட்பட பல்வேறுபட்ட கொலை குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று. இவை இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை வைத்திருக்கின்ற நபர்கள் தொடர்பாக நேற்றைய தினம் 500 பேரிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்திருந்தேன். இதே வேளையில் இந்த விசாரணை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன இடம்பெறப் போகிறது என்று சொன்னால் இவர்கள் அனைவரிடமும் இவர்களது சொத்து பட்டியல் கோரப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்களது சொத்து பட்டியல்களை இப்பொழுது அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும். அதாவது அரசாங்கத்தோடு இயங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் முன்னரும் இவ்வாறான சொத்து விவரங்கள் பெறப்பட்டிருந்தன. இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் இப்பொழுது என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்க திணைக்களங்களிலே வேலை பார்க்கின்ற உயர் அதிகாரிகளிடம் சொத்து விவரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அது தவிர உங்கள் ஊர்களில் திடீர் பணக்காரர்களாக உருவாகி இருப்பவர்கள் தொடர்பான தகவல்களும் இப்பொழுது கோரப்பட்டிருக்கின்றன. யார் யார் திடீரென பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்கின்ற விவரம் தெரிந்தால் நீங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொத்து விவரம் கோரப்பட்டிருக்கின்ற நபர்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறும் என்றும் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கும் நபர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலர் இலங்கையிலே இருந்து பணங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாடுகளிலே முதலீடு செய்திருக்கிறார்கள். பலர் ஷேர் மார்க்கெட்டுகளுக்கு ஷேர்களை வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பாகவும் ஒரு சிலர் தங்களது பினாமிகளின் பெயர்களிலே சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சொத்துக்கள் இவ்வாறு வருமானம் ஈட்டுகின்ற முதலீடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றின் அடிப்படையில் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் நாட்டில் இந்த லஞ்சம் ஊழல் என்பன இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த ஊழல்வாதிகளும் இவ்வாறு லஞ்சம் பெற்ற அரச உயர் அதிகாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற அதே வேளையில் நிச்சயமாக அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவர்களிடம் இருக்கின்ற சொத்து விவரங்களை மீறி இவர்கள் சொத்துக்கள் வைத்திருப்பார்களானால் அல்லது இவர்கள் சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்தவர்கள் அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும் முன்னாள் அரசியல்வாதிகள் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்பது உங்கள் பலருக்கு தெரியும். பல அரசியல்வாதிகள் இப்பொழுது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை தங்களகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட மக்களை ஏமாற்றி பெறப்பட்ட சொத்துக்கள் இனி மக்கள் உடைமையாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் மிகவும் பிரபலமானது என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெருவிழா நடைபெறுவது நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள்.
சல்சா அன்சைன் கிளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திருவிழா இடம்பெற்று வருவது இது ஒரு கலாச்சார நிகழ்வாக இடம்பெற்று வருகிறது. வருடாவரிடம் இது மிகவும் கோலாகலமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகின்ற ஒரு திருவிழாவாக இருக்கிறது. இந்த திருவிழாவில் திடீரென்று நுழைந்த துப்பாக்கிதாரி ஒருவர் சாராமரியாக துப்பாக்கி வேட்டுகளை தீர்த்திருக்கிறார். அதிலே 2 பலியாகி இருக்கிறார்கள் என்றும், சம்பவ இடத்திலே 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், 4 காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு துப்பாக்கிதாரி தப்பிச் சென்றிருக்கிறார் என்றும், இவர் எதற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டார் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே வேளையில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திருவிழா ஒன்றின் போது, அதுவும் ஒரு கலாச்சார நிகழ்வின் போது இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த துப்பாக்கிச் சூடு டொரண்டோ பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் கூடுகின்ற ஒரு இடத்தில் இவ்வாறு வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருப்பதாக இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.